வணக்கம். நம்பிக்கை. இந்த வார்த்தைய கேட்டதும் நம்ம மனசுல என்ன தோணும்? வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? இல்ல. சில நேரங்கள்ல நம்பிக்கைங்கிறது ஒரு செயல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உண்மையான நம்பிக்கைக்கும் சும்மா ஆசைப்படுறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கொடைய வச்சு நமக்கு புரிய வைக்க போகுது. வாங்க இந்த அருமையான கதைக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமம். மாசக்கணக்க மழை இல்ல. நிலமெல்லாம் வெடிச்சு பயிரெல்லாம் கருகி மனுஷங்க முகத்துல ஒரு விதமான சோர்வு. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தினமும் வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு துளி மழை வராதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு கூட்டு பிரார்த்தனை தான். ஊரே ஒன்னா கூடி மழைக்காக வேண்டிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் மழை வரணுங்கிற ஆசை இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கை அது யார்கிட்ட இருந்துச்சு? சும்மா ஆசைப்படுறதுக்கும் நிச்சயமா நடக்கும் நம்புறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்பதான் நாம கதையோட மைய புள்ளிக்கே வரோம். இது வெறுமன வேண்டிக்கிறத பத்தின கதை கிடையாது. இது எதிர்பார்ப்பு பத்தினது. இன்னும் சரியா சொல்லணும்னா, ஒன்னு நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கும் அது கண்டிப்பா நடக்கும் நம்பி அதுக்கு தயாரா இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் மழைய சும்மா கேட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பரணின்ற அந்த சின்ன பொண்ணு மழை வரும்னு முழுசா நம்பி அதை வரவேற்க தயாராகிட்டான். அவளோட அந்த தயாரிப்புக்கு அடையாளமா கையில இருந்த ஒரு விஷயம்தான் கொடை. அவங்க அப்பா அவளை பிரார்த்தனைக்கு கூட்டிட்டு போகும்போது இதை கேட்கிறாரு. வானத்தை பார்க்கறாரு, ஒரு துளி மேகம் கூட இல்ல. அப்ப அவர் கேட்கிறாரு, வானம் எவ்வளோ தெளிவா இருக்கு, எதுக்கு இப்ப கொடை? இந்த கேள்வி இருக்கே, இது சந்தேகத்தோட குரல். நாம ஒரு பெரிய கனவு நோக்கி ஓடும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மகிட்ட கேட்கிற அதே கேள்வி இதுதான். யோசிச்சு பாருங்க, இது உண்மைதானே? நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு பெரிய பரீட்சைக்கு படிக்கலாம். அப்போ சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க, இப்போதைக்கு ஒரு அறிகுறியும் இல்லையே, ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு. அவங்களுக்கு வானம் மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த வானத்திலேருந்து வரப்போற மழை தெரியணும். இப்போ நம்ம நேரா கதையோட இதய பகுதிக்குள்ள நுழைவோம். உண்மையான நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு செயல். நம்ம வேண்டிக்கிறது முதல் படினா, அந்த வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும்போது அதை ஏத்துக்க தயாரா இருக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்த வரிய நல்லா கவனிங்க. உண்மையான தன்னம்பிக்கைங்கிறது மழை பெய்யணும்னு கேட்கறது இல்ல, மழை கண்டிப்பா பெய்யும்னு நம்பி அப்போ நனையாம இருக்க ஒரு கொடையோட காத்துக்கிட்டு இருக்கிறது. இதுதாங்க சாதாரண மக்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் உள்ள ஒரு சின்ன ஆனா பெரிய வித்தியாசம். அப்போ தயாராகுதல்னா என்ன? அது ஒரு நம்பிக்கை தான். ஆனா அது எந்த அளவுக்கு வலிமையான நம்பிக்கைனா அது செயலாவே மாறிடுது. இது வெறும் மனசுல இருக்கிற நம்பிக்கை இல்ல, இது நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வெற்றி உங்க கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு ரெடியா தகுதியோட காத்துட்டு இருக்கிறது. சரி, இந்த கதையிலிருந்து இப்ப நமக்குள்ள வருவோம். பரணியோட கூட அவளோட தயாரிப்பு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற இலக்குக்கு உங்க கூட எது? இங்க பாருங்க, இது ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்கிறது தான் உங்க கொடை. இல்ல நீங்க ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தெளிவான பிசினஸ் பிளானோட ரெடியா இருக்கிறது தான் உங்க கொடை. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க இலக்கு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை அடைய உங்க தயாரிப்பு, அதாவது உங்க குடை எது? வெற்றிங்கிற அந்த மழைய வரவேற்க நீங்க எந்த கொடையோட காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ நம்ம இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்துக்கு வருவோம். இத ஒரு கதைன்னு மட்டும் பார்க்காதீங்க, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். வெறும் வெற்றிக்காக வேண்டிக்கிட்டே இருக்காதீங்க, அந்த வெற்றிக்கு தயாராகுங்க. உங்க கூடைய இப்பவே தயார் பண்ணுங்க. ஏன்னா ஒன்னு மட்டும் நிச்சயம், நீங்க தயாரா இருந்தா மழை கண்டிப்பா வரும். இந்த சிந்தனை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இது உபயோகமா இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் எங்களோட அடுத்த பதிவு உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு அருமையான சிந்தனையுடன் சந்திப்போம்.